இது வரைக்கும் வந்து தலை வரைக்கும் வந்து வடகிழக்கு. நம்மளோட கண், காது, மூக்கு, நம்மளோட மூளை, நம்மளோட சிந்திக்கும் திறன் எல்லாத்தையும் வடகிழக்கு வச்சிருக்கு. இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து அடிவயிறு வரைக்கும் இந்த தென்கிழக்கு வச்சிருக்கு. குறிப்பா வயிறு பகுதி. தென்கிழக்குல வந்து லங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, தென்கிழக்கு தெற்குங்கிற 22 டிகிரிலயும், மற்ற இந்த கல்லீரல் வந்து இந்த தென்கிழக்கு, கிழக்குங்கிற அந்த இடத்துல இருக்கிறதுனால, இந்த பாதிப்ப அந்த வீட்டுக்கு குடுத்துருக்கு. இப்ப கரெக்ஷன் வீடெல்லாம் போய் இந்த வாரம் பார்த்தேங்கம்மா. பார்த்தம்போது அவர் சொன்னது, "நான் நல்லா வாஸ்துபடி நல்லா வீடு கட்டுவேன். நான் நெறைய பேருக்கு நான் வீடு கட்டி குடுத்துருக்கேன்." இதெல்லாம் சொன்னாரு. பரவால்ல, ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் இங்க வந்து உங்களோட குடும்பத்துல 2 பசங்க இருப்பாங்க. ஏன்னா, அந்த வீட்டோட அமைப்பு வச்சு, அந்த வீட்ல எத்தன குழந்தைங்கன்னு சொல்லலாம். அது ஆணா? பெண்ணா? அங்க என்ன பாதிப்பு இருக்கு? பணம் வந்துட்டுருக்கா? வருமானம் வந்துட்டுருக்கா? இந்த மாரி நெறைய விஷயங்கள நம்மளால சொல்ல முடியும். அப்ப அந்த இடத்துல வந்து இந்த விஷயத்த வந்து இங்க வந்து உயிரிழப்புகள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா, இந்த மாரி நெகட்டிவா நம்ம சொல்லும்போது, அவங்க மனசு சங்கடப்படாம, அவங்கள அந்த பிரச்சனையிலருந்து நம்ம வெளிய கொண்டு வர மாதிரி ரொம்ப ஸ்மூத்தா அவங்க கிட்ட ஆறுதலா பேசும் பொழுது, ஒட்டுமொத்த குடும்பமே அப்படி ஒரு அழுக. அந்த பொண்ணு கணவன இழந்திருக்கா பாருங்க, அந்த பொண்ணும் முன்னாடி வந்து நிக்கிறா. பார்க்க ரொம்ப சின்ன பொண்ணு. பார்க்கவே அவ்வளோ வருத்தமா இருந்துச்சு. இந்த நிலைக்கு இந்த பெண் ஆனதுக்கு காரணம், இந்த வடகிழக்கு பாதிப்பு தான்.